என்னோட 2024 நியூ இயர் ரெசல்யூஷன் பிடிக்கலாம், புரிய மாட்டேங்குது. நான் ஆட்டோக்காரன். Hi baby, how was your first day of driving class? என்னம்மா சிரிப்பா இருந்துச்சு. சொல்லுங்க. நடுவுல ஒரு ட்ரெஸ் பொட்டிக் இருந்துச்சு. ஓகே, நான் அந்த ட்ரெஸ் பொட்டிக்க பார்த்துட்டே இருந்தேன். உள்ள என்ன ட்ரெஸ் இருக்கு, press the clutch. நான் அப்படியே ட்ரிஃப்ட் ஆயிட்டேன். எனக்கு கான்சென்ட்ரேஷனே போயிடுச்சு. அவர் சொல்லிட்டே இருக்காரு, கிளட்ச்ல இருந்து கால் எடுக்காதன்னு. நான் அதை விட்டுட்டு ஆக்சலரேட்டரே பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் he started shouting. then அப்பதான் நான் திருப்பி வந்தேன். என்ன நடக்குதுன்னே தெரியல. சோ டிஃபிகல்ட். எனக்கு பிடிக்கலாம். செஞ்சாலும் செய்யாட்டியும் எனக்கு புரிய மாட்டேங்குது. just a habit that you have to get used to. ரோட்ல அங்க இங்க பார்க்காம ரோட மட்டும் பார்த்துட்டு He's telling this the first day you won't understand. You don't try to understand. You just follow what I'm saying. But I'm not. He's telling press the clutch, press the accelerator, do this, do that. I'm doing all that, but I'm not understanding. ஐயோ, ஏசி கார் கூட இல்ல டான். ஏசி ஆஃப் பண்ணாரு. ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் ஏசி ஆஃப் பண்ணி விண்டோ இறக்கிட்டு தான் டிரைவிங் பண்ணேன். அப்படியா? இல்ல நான் தூங்கிடுவேன். அவருக்கு நல்லாவே தெரியும். இருக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் கம்மி. இதுல ஏசி வேற போட்டோம்னா அவ்வளவுதான் காலி. நடுவுல I'm actually drifting and going into another world. அப்ப he's looking at my face. அம்மா கார் ஓட்ட வந்தீங்களா இல்ல வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? Okay, first day. I'm happy. That's it, done. 19 more days to go. அவ்வளவுதான். வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு நான் டிரைவிங் டெஸ்ட் போயிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. விட்டா நான் அழுதுருவேன். ஒரு மாசமா டிரைவிங் கிளாஸ் போய் இன்னைக்கு தான் அட் லாஸ்ட் அந்த டெஸ்ட் டே வந்துருக்கு. நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு லஞ்ச்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாமே வச்சுட்டேன். இப்போ நான் அவசரமா காலையில 7:30க்கு நான் டிரைவிங் டெஸ்ட் போயிட்டு இருக்கேன். போயிட்டு எப்படி போயிட்டு நான் பாஸ் ஆனா ஃபெயில் ஆனான்னு நான் சொல்றேன். ஓகே, பாய் பாய். எல்லாரும் பைக் லைசன்ஸ்க்காக அங்க எட்டு போட்டுட்டு இருக்காங்க. கார் லைசன்ஸுக்கு வந்து இன்னும் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் வரல, எக்ஸாமினர் இன்னும் வரல. சோ நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். A few moments later. ஐயோ, என்னால வெயிட் பண்ண முடியல. எனக்கு ஒரே ஹெவியா இருக்கு. என்ன பாத்ரூம் வரல? ஐயோ, மூச்சு விட முடியல. ஆனா பைக்குக்கு தான் எட்டுலாம் போடணும், காருக்குலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. காருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ரிவர்ஸ் போகணும், அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. இதை தவிர அவுட் ஆஃப் சிலபஸா அவர் ஏதாவது கேட்டாருன்னா எனக்கு செய்ய தெரியாதுப்பா. ஜஸ்ட் நான் ஃப்ரண்ட் போவேன், பேக் போவேன், அவ்வளவுதான். அதுவும் வந்து அந்த ஒரு கார்ல தான். நான் எந்த கார்ல பிராக்டிஸ் பண்ணணும் அந்த ஒரு கார் தான். வேற கார்லாம் வந்துச்சுன்னா எனக்கு சுத்தமா தெரியாது. எங்களை 8:30க்கு அந்த டிரைவிங் டெஸ்ட் கிரவுண்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. இந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கும். அங்க போனா பைக் லைசன்ஸ் எடுக்க வந்திருந்தவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. கார் லைசன்ஸுக்கு ஒரு 5-6 பேர் தான் வந்திருந்தாங்க. பைக் லைசன்ஸுக்கு லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆஃபீஸர் வந்து அவங்களோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் லைன்ல இருக்க சொன்னாரு. அது வரைக்குமே இந்த பைக் லைசன்ஸ் எடுக்க வந்தவங்க எல்லாரும் ஒரு 10 முறையாவது எட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்தோடனே பைக் லைசன்ஸுக்கு வேற ஒருத்தர் அவங்க எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு ஒவ்வொருத்தரா போட சொன்னாங்க. அண்ட் காருக்கு வேற ஒருத்தர்னு நினைக்கிறேன். அவர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்னதான் ஏற சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. சரி, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு நான் ஃபர்ஸ்டே போய் ஏறிட்டேன். முன்னாடி இன்னொருத்தர கார் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு போக சொன்னாங்க. ஸோ அவர் தான் கார் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் எல்லாம் திருப்பி கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு போனாரு. போய் அவர் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன வந்து ஒரு டெம்பிள்
ரோட்ல ஓட்ட சொன்னாங்க. தாம்பரம் ஏரியால ஒரு சாய்பாபா கோயில் இருக்கும். ஸோ அந்த கோயில் ரோட்ல தான் நான் ஓட்டுனேன். ஓரளவுக்கு ஓட்டுனதுக்கு அப்புறமா என்ன இறங்க சொல்லிட்டு அடுத்த கேண்டிடேட்டை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. என்ன மேடம் பயங்கர சிரிப்பு, பல்லெல்லாம் தெரியுது, என்ன விசேஷம்? ஓகேன்னு சொல்லிட்டாங்க. டிரைவ் பண்ணியா இல்ல டிரைவ் பண்ணாமையே ஓகே டிரைவ் பண்ண இங்க தான் இறக்கி விட்டாங்களா? கெட் அவுட்னு சொல்லிட்டாங்களா? இல்ல இந்த சாய்பாபா கோயில் கிட்ட அங்க இருந்து நான் ஸ்ட்ரைட்டா வந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் கியர் மாத்த சொன்னாங்க. அப்புறம் நடுவுல 2 ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு. ஸ்பீட் பிரேக்கர் மேலலாம் நான் ரொம்ப ஸ்மூத்தா போனேன். அதுக்கப்புறம் அந்த சாய்பாபா கோயில் கிட்ட போய் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே அங்க இருந்து லைட்டா பிரேக் பிரஸ் பண்ணிட்டு வந்து கரெக்டா இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து நான் ஸ்டாப் பண்ணேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பயமா இருந்துச்சு டர்னிங்லாம் பண்ண சொல்லுவாங்களா, ஏன்னா இன்னைக்கு தேர்ஸ்டே வந்து சாய்பாபா கோயில்ல வந்து அந்த தர்ஷன் ஸ்பெஷலா இருக்கும்ல. சோ கொஞ்சம் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கூட்டமா இருக்கு. சோ எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா இட்ஸ் ஓகே. எப்படியா முடிச்சிட்ட? இவ்வளவு ஹார்ட் ஒர்க் ஃபைனலி ரிவார்டட். பாஸா ஃபெயிலான்லாம் சொல்லல, பட் அவங்க எதுவும் சொல்லல, லைக் ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆள் வந்து ஏறிட்டாரு. நான் கடகடன்னு இறங்கி வந்துட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும்? அவ்வளவுதான். நீங்க ஜாலியா லைசென்ஸ் வந்தோடனே டிரைவிங் கூட்டிட்டு போங்க. லாங் டிரைவ். அந்த கார் தான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது மேனுவல் கார். எங்க கார் ஆட்டோமேட்டிக் கார் தான். சோ கொஞ்சம் பழகிட்டேன்னா ஐ திங்க் I'll feel a little okay about it. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்ட்டி வேணும். காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. டான்டன் காஃபி கூட குடிக்கல காலையில. அது ஒரு விரதமா? லைக் விரதமா சாக்ரிஃபைஸ் அது நியூட்ரல்ல கார் தானா போகுது. ஓகே சோ we'll go have something now. இப்ப கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த ஆர்டிஓ ஆபீஸ் போய் வெயிட் பண்ணனும். அங்க போய் போட்டோ எடுப்பாங்க லைசென்ஸ்க்கு. சோ லைசென்ஸ்க்கு அங்க போட்டோலாம் எடுத்துட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும். சோ ஃபர்ஸ்ட் போய் இப்ப ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆர்டிஓ ஆபீஸ் போலாம். ஆக்சுவலி நான் வந்து 1 மாசம் கிட்ட நான் கண்டினியூஸ் ஆன் ரோட் டிரைவிங் கிளாஸ் போனேன். அந்த கிளாஸ்ல எல்லாமே நான் செம்மையா திட்டு வாங்குவேன் என்னோட ட்ரெயினர் கிட்ட. ஏன்னா அவர் நல்லாவே டீச் பண்ணுவாரு. ஆனா ஆஃப் கோர்ஸ் நடுவுல எல்லாம் திட்டுவாரு நம்ம ஒழுங்கா ஓட்டாட்டி. அண்ட் இந்த ஹேர்லாம் எப்போதும் பறந்து பறந்து வந்து என் முகத்துல விழுந்து மூக்குக்குள்ள போய் அது வேற இரிட்டேட் பண்ணிட்டு இருக்குமா. நான் பாதி நேரம் இந்த ஹேர் அட்ஜஸ்ட்மெண்டே பண்ணிட்டு இருப்பேன். அவர் கடுப்பாயிருவாரு. சோ இன்னைக்கு டெஸ்ட் அப்ப நம்ம அப்படி பண்ணக்கூடாது. பிளஸ் டெஸ்ட்ல பாஸ் ஆறது முக்கியம்ல. சோ பாருங்க, தலையில எண்ணெய் பாட்டில கொட்டி வச்சுட்டு நல்லா டைட்டா இழுத்து ஜடலாம் பின்னிட்டு வந்த முடியெல்லாம் பறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ எனக்கு கம்ஃபர்டபுளாவே இருந்துச்சு அந்த டிரைவிங் டெஸ்ட் அப்ப. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ப்ராப்பரா நான் கிளட்ச், கியர், பிரேக், ஸ்டாப் எல்லாம் நான் ரொம்ப ஸ்மூத்தா செஞ்சேன். ஸ்பீட் பிரேக்கர் மேல எல்லாம் போக சொன்னாங்க, அதெல்லாம் நான் ஸ்மூத்தா செஞ்சேன். சோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. சீக்கிரம் லைசென்ஸ் கிடைச்சா எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்டரியா பின்னாடி உட்காந்து ஜாலியா தூங்கலாம். லைசென்ஸ் கிடைக்கட்டும், அப்புறம் நான் எப்படி டார்ச்சர் பண்றேன்னு பார்க்கலாம். முடிச்சியா? போலாமா? என்ன பண்ணாங்க? போட்டோ எடுத்தாங்க. தீரா முக்கியமா? லைசன்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லி செலிப்ரேட் பண்றியா ஃபாத்திமா? செல்ஃப் செலிப்ரேட். மற்றவங்களுக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு தெரியாது அவனுக்கு. பட்னியா இருந்து தலை ஃபுல்லா எண்ணெயை வச்சுட்டு. ஹாய் गाइस, ரிசல்ட் வந்துருச்சு. டிரைவிங் டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிட்டேன். இனிமேல் நம்ம தான் வண்டி எல்லாம் ஓட்ட போறோம். டான்டனை பக்கத்துல உட்கார வச்சுட்டு டான்டன் அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு இருப்பாரு. சோ எனிவேஸ் அந்த டிரைவிங் டெஸ்ட் முடிச்சிட்டு திருப்பி ஆர்டிஓ ஆபீஸ் போயிட்டு லைசென்ஸ்க்காக போட்டோலாம் எடுத்து அது எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. லைசென்ஸ் வந்து 2 டேஸ்ல போஸ்ட்ல வந்துரும்னு சொல்லிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து டைரக்டாவே கொடுத்துருவாங்க. இப்ப வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக போஸ்ட்ல அனுப்புறாங்க. சோ 2 டேஸ்ல லைசென்ஸ் வந்துரும். வந்ததுக்கு அப்புறமா எங்க கார் வந்து ஆட்டோமேட்டிக் கார்ல. சோ அதை வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணாதான் வந்து எனக்கு ஓட்ட முடியும். சோ இனிமேல் பிராக்டிஸ் பண்ணி எப்படியாவது இவர் செயிலிங் போறதுக்குள்ள நான் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு செஸ் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போக கொஞ்சம் வசதியா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிரைவிங் லைசென்ஸ் வாங்கணுங்கிறது என்னோட 2024 நியூ இயர் ரெசல்யூஷன். சோ நியூ இயர் ஆரம்பிக்கும் போதுல இருந்து நான் இந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப மார்ச் மாசத்துக்குள்ள நான் அந்த நியூ இயர் ரெசல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லைசென்ஸும்
வாங்கிட்டேன். சோ இதுவே வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு சக்சஸா இருக்குது. இனிமேல மிச்ச ரெஸ்ட் ஆஃப் த இயருக்கு வேற ஏதாவது நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கணுமா இல்லனா இப்படியே விட்டுறலாமா வேற என்ன, சாப்பிடணும் தூங்கணும் அவ்வளவுதான். சாப்பிடணும் தூங்கணுமா, அப்பப்ப இதெல்லாம் நம்ம குளிக்கணும். வருஷம் ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கோம். அப்பப்ப குளிக்கணும். அப்பப்ப குளிக்கணுமா? ஹலோ, நான் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் குளிப்பேன். ஓகே. சோ இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல. சோ வேற ஏதாவது யோசிச்சு நம்ம ஒரு நல்ல நியூ இயர் ரெசல்யூஷனா எடுப்போம். நம்மளால அச்சீவ் பண்ண முடியற மாதிரி ஒரு கோலை செட் பண்ணுவோம். ஏன்னா அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணா டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கும். சோ நம்மளால அச்சீவ் பண்ண முடியற மாதிரி நான் வேற ஒரு ரெசல்யூஷன் யோசிச்சு எடுக்கிறேன். சோ இந்த vlog கண்டிப்பா பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ஸ் செட் பண்ணி அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். லேடிஸ் எல்லாம் வண்டி ஓட்டுறீங்களோ இல்லையோ ஒரு டிரைவிங் லைசென்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது என்னைக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் ரோட்ல இருந்து தள்ளி போங்க, ஃபாத்திமா ஓட்ட போறா. Rayu, you know what happened? Mama passed her exam, baby. ஹலோ, என்னது இது? திறந்து காட்டுங்க. அட அப்பாடா, ஒரு வழியா முடிஞ்சிச்சு. கிளிக்கலாமா? கிளிங்க கிளிக்கலாமா? கிளிங்க. கிளி மாதிரி கிளிக்கலாமான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. I don't want to tell. ஏன், வேற யாரு கிளிப்பாங்க? இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், புருஷனுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. இப்பதான் நம்ம கார் பத்தி பேசிட்டு பாஷா. show my license number. நான் ஆட்டோக்கார. ஐயோ, போட்டோவை கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க. போட்டோ மட்டும் காமிக்கல. போட்டோ கேவலமா இருக்கு. காமிக்காத. What do you expect? ஆர்கன் டோனர்லாம் போட்டிருக்காங்க. நீ ஆர்கன் டோனரா? ஆர்கன் டோனர் நோன்னு போட்டிருக்காங்க. ஆனா அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. ஏன் நீ ஆர்கன் டொனேட் பண்ண மாட்ட? சும்மா இருடா. ஜாலியா? நைஸ். அட எக்ஸ்பைரி எப்போ? 34 ஓ மை காட், 10 வருஷம். அப்போ நான் 5 வருஷம் நான் லைசன்ஸ் வாங்க தேவையில்லை, இவரே ஓட்டுவார். Congratulations. Thank you. And this completes the vlog, ladies and gentlemen. See you in the next vlog. Next time. Bye.